ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சண்டே தான் நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறோம். ஊட்டி போகிறது, ஊருக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே ட்ராவலிங்கில் இருந்துட்டு இந்த சண்டே தான் 2 பேருமே வீட்டில் ரெஸ்ட் எடுத்தோமே. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஊர் சைட்லலாம் கடுகு, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து போட்டு தான் அவங்க வந்து மீன் குழம்பு வைப்பாங்க. பட் நான் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி சாப்பிட்டது இல்லைங்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் 2 பேர் தானே இருக்கிறோம், நம்ம அந்த சைட் படியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தான் நான் வச்சுருந்தேன். நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு அது எல்லாமே போட்டு எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்புக்கு நான் பேசிக்காக கடையில் வாங்குற எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன். வீட்டு குழம்பு தூளே நாங்கள் எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால அந்த ஒரு குழம்பு தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுவேன். பட் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்புன்னு இல்லை, நான் எந்த குழம்பு செஞ்சாலுமே அதிகமாக நான் கடையில் இருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ண மாட்டேன். சிக்கன், மட்டன் அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துப்பேனே. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட நான் பெருசாக எந்த மசாலாவும் இல்லாமல் வெறும் வீட்டு குழம்பு தூளில் தான் நான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு.